அற்புதமான மாணவன், படிக்கின்றது கணினி அறிவியல், சுபின் பவன்மா. அழகாக தமிழை பேசிக் கொண்டிருக்கிறான். வாழ்த்துக்கள் மாணவர்களை. இப்படிதான் என்ன பேச வச்சாங்க. இப்படித்தான் என்னை, அம்மாவுக்கும் வணக்கம், நன்றி. இப்படித்தான் என்னை பேச வைத்தார்கள். நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் தமிழ் பேராசிரியராக நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் நாளை நீங்களும் பேராசிரியர்களாகலாம், ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, யார் சொன்னது தெரியுமா? என் அன்பு மாணவர்களே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, யார் சொன்னது தெரியுமா? அவ்வை சொன்னது. ஔவையார் சொன்னது. நான் இதை இப்படி சொல்கின்றேன், ஒரு அம்மா சொன்னால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னவள் தாய். அவ சொல்லியிருக்கலாமே, ரெண்டாவது சொல்றா தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்று. முதலில் ஆனா நாம பேசுறது என்ன? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இரண்டாவது வச்சு பேசுறோம். ஆனால் தாயாகிய அவ்வை சொல்கிறாள், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்று இரண்டை சொல்கிறார், இரண்டாவது சொல்கிறார். ஒரு தாயே தந்தையை போற்றிய வழக்கம். நான் இந்த இடத்தில் மிகப்பெரிய அளவிலே பேச விரும்பவில்லை, ஏனென்றால் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, இல்லையா? நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கூட நீங்கள் தந்தையை நினைத்து பேசிக்கொண்டிருப்பது என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு சிலரை நினைவுபடுத்த மட்டும் விரும்புகிறேன், உங்களுக்கு சிலரை நினைவுபடுத்த விரும்புகிறேன், அவ்வளவுதான். வெற்றிவேல் செழியன் என்று ஒருவரை கேள்விப்பட்டதுண்டா? ஒரு அப்பாவை? இல்லை. சரியான பதில் தெரியாது, தெரியாதுதான். அப்பொழுதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள இயலும். வெற்றிவேல் செழியன் என்பவன் ஒரு பாண்டிய மன்னன். வெற்றிவேல் செழியன் என்பவன் சங்ககாலத்து பாண்டிய மன்னன். போர்க்களத்திலே விழுப்புண் பட்டுவிட்டான். ரொம்ப உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற சூழல். மன்னனுக்கு எப்படிப்பட்ட வைத்தியம் நிகழும் என்று உங்களுக்கு தெரியும். ராஜ வைத்தியம் நடக்கும். அதிலேயே உயிர் பிழைப்பானா மாட்டானா என்ற சந்தேகம். அவன் தன்னுடைய மகன், 14 வயசு அவனுக்கு, உங்களை விட வயசில் கம்மியானவன், 14 வயசு, அவனை கூப்பிடுறான், மகனே ஒரு மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா என்று சொல்கிறான். அவன் சொன்னதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். 3 பான்னு சொல்றேன். முதல் பா, பயம் கொள்ளக்கூடாது, பயப்படக்கூடாது ஒரு மன்னனானவன். இரண்டாவது பா, ஒரு மன்னன் பண்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தன்னிகரற்ற அதிகாரம், அவன் வாயில வர்றது நீதி, தன்னிகரற்ற அதிகாரம். பண்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மன்னன். இன்னொரு பா சொன்னா, மூன்றாவது பா, பரிவோடு நடந்து கொள்ள வேண்டும் மன்னன். உன் மக்களிடம் நீ பரிவு காட்ட வேண்டும், உன் மக்களுக்காக நீ உன்னை இழக்கலாம் என்று சொன்னான்.